முஸ்லிம்கள் வாழ்கிற நாடுகளான பாலஸ்தீனம், ஈராக்ல, உஸ்பெகிஸ்தான்ல எங்கெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்க எல்லாமே முஸ்லிம் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு எந்தவித விடுதலையும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது. இப்போ இத யாரு இது அந்த மக்கள் மீட்கிறது, இதை எப்படி செய்வது, இதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட பங்கு என்ன இதுல இருக்கிறீங்க? இதை ஒட்டியே ஒரு முஸ்லிமோட உம்மத்தோட ஒட்டிய இன்னொரு கேள்வி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் ஒட்டுமொத்த உம்மமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைத்தை பற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே நேரத்துல இஸ்லாத்தில் பூரணமாக நுழைவுகள் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்திய மக்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் மக்கள், இந்த மாதிரி இந்தோனேசியா மக்கள், இந்த மாதிரி முஸ்லிம் மக்கள் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி இஸ்லாத்துல நுழையிறது? முஸ்லிமோட உம்மத்து ஒற்றுமை முஸ்லிம்கள் நல்ல ஒரு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு அடுத்தபடியாக ஒரு 1000 வருஷம் இருந்த மாதிரி ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக இஸ்லாத்தின்படி வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி என்ன செய்யுது? உங்களுடைய கருத்து என்ன? எப்படி அதை கொண்டு வர்றது அப்படின்னு? பாலஸ்தீன்ல, ஈராக் போன்ற நாடுகள்ல எல்லாம் முஸ்லிம்கள் ரொம்ப முஸ்லிம்களாக வாழ முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்வது? அதுக்கு நீங்க என்ன தௌஹீத் ஜமாத் என்ன செய்ய போறீங்க? அவங்க அந்த மாதிரி இஸ்லாமியர்களை வாழ்வதற்கு என்ன செய்யறது? எல்லாரும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிக்கிறதுக்கு உலகத்தில் உள்ள இந்தியா, இலங்கை எல்லா முஸ்லீம்களும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்ன செய்வது? இதான கேள்வி. ஓகே, சரி. சரி, முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதில் முஸ்லிம் சமுதாயம் செய்த தவறின் காரணமாகத்தான் நீங்கள் கேட்கிற மாதிரியான கேள்வி பரவலாக நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது. என்ன அடிப்படைன்னு கேட்டா, முஸ்லிம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சி அதிகாரத்தை கையில எடுப்பதற்காகவே வந்த ஒரு மார்க்கம் என்று தப்பா நினைக்கிறாங்க. இஸ்லாம்னா முஸ்லீம் தான் ஆட்சியில் இருக்கணும், முஸ்லீம்களுடைய ஆளுகையின் கீழ் தான் நம்ம வாழணும், வேற ஒரு ஆளுகையின் கீழ் நம்ம இருக்கக்கூடாது, ஆட்சியை கைப்பற்றணும், நமக்கு நாடு வேணும், அதுக்கு தான் இந்த மார்க்கமே தரப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை பல பேர் அது இஸ்லாம் என்று நினைத்திருக்கிற காரணத்தினால் இந்த ஒரு கேள்விகள்லாம் வருதுங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வந்த மார்க்கமே கிடையாது. மக்களை ஆன்மீக வழியில அவங்களை சரிப்படுத்தி எந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை செய்தால் மறுமையில வெற்றி பெற முடியுமோ அந்த வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய உம்மத்தை உருவாக்கணும். அது மெஜாரிட்டியாக ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி அமைவது அதனுடைய விளைவு. எல்லாரும் சரியா ஆகிவிட்டார்களே, ஆனால் எல்லாருமே கரெக்டான முஸ்லீமா இருந்தா கரெக்டான ஒரு ஆட்சி உண்டாகி போயிடும். அப்படி உண்டாகிவிட்டால் இந்த மாதிரி சட்டங்களை நம்ம அமுல்படுத்தணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்ல தவிர நம்முடைய லட்சியம், நம்முடைய இலக்கு ஆட்சி அமைப்பதுதான் அப்படிங்கிறது ஹாரிஜியாக்களுடைய ஒரு சிந்தனையுடைய வெளிப்பாடாக இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 1000 வருட காலமாக இந்த மாதிரியான சிந்தனை முஸ்லிம் உம்மத்தில் இல்லாம இருந்தது. இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன்கிற இந்த ஒரு அமைப்பு வந்த பிறகு இதிலிருந்து பிரிந்த இந்த சித்தாந்தத்திலிருந்து உட்பிரிவாக தோன்றிய ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஆட்சி அதிகாரத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த மார்க்கம் வந்தது அப்படின்னு நினைத்ததுனாலதான் இந்த குழப்பமெல்லாம் வருது. இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு பாலஸ்தீன்ல உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அவங்க தொழுகை நடத்துவதற்கு அங்க தடை இருக்குதா? இல்ல. நோன்பு வைக்க தடை இருக்குதா? அது எவனும் தடுக்க முடியாது. அல்லது அவங்களுடைய பணத்துக்கான ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு தடை இருக்குதா? தடை கிடையாது. அவங்களுடைய மார்க்கத்தை அடுத்தவனுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு தடை இருக்குதான்னா தடை இல்ல. இஸ்லாமிய உடை உடத்து தடை இல்ல. இஸ்லாமியர்களாக மறுமையில வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வதற்கு பாலஸ்தீனத்திலையும் தடை இல்ல, இந்தியாவிலையும் தான் தடை இல்ல. ஆனா இந்திய முஸ்லீம்கள் நம்ம அதை எப்படி நாங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? அவங்க நம்மள்ட்ட அல்ல ஆட்சி தரல, அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. மெஜாரிட்டியா இருக்கிறவங்கள்ட்ட போய்கிட்டு நம்ம ஆட்சியை கைப்பற்றுறது என்பது சாத்தியப்படாது. ஆட்சியை கைப்பற்ற போறோம்னு சொன்னா கலவரம் தான் உண்டாகும். ஆட்சியை கைப்பற்றாதான் 100 கோடி மக்கள்ல 51 கோடி மக்கள் முஸ்லீம்கள் ஆகணும். அதுக்கு முஸ்லீம்களை ஆக்கிற வேலையைத்தான் நம்ம செய்யணுமே தவிர ஆட்சியை கைப்பற்றுறது ஒரு இலட்சியத்தை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு புரிந்து கொண்ட காரணத்தினால அந்த பாலஸ்தீன்ல உள்ள மாதிரி தான் இந்தியாவில் இருக்கிறவங்களை விளைவிக்கணும். பாலஸ்தீன்ல உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ மைனாரிட்டியாக, அதே மாதிரி தான் அதை விட மைனாரிட்டியாக நாம என்ன செய்யறோம்? இந்தியாவுல முஸ்லீம்கள் இருக்கிறோம். இந்த முஸ்லீம்கள் யாரு எங்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறோம்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நம்ம ஓடல. ஏன்?
நாம விளங்குறோம் ஆட்சிக்காக வேண்டிய அந்த மார்க்கம் வந்தது. நம்ம மறுமையில வெற்றி சொர்க்கத்தை அடைவதற்குரிய போதனை கல்லு மண்ணு கழுத குதிரைலாம் வணங்கிட்டு ஒரு சமுதாயம் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அவனை வந்து தௌஹீதின் பக்கம் அழைக்கிற வேலையை விட்டுவிட்டு ஆட்சியை கைப்பற்ற போறோம்னா வரவன் வரமாட்டான். ஓஹோ, இவங்க ஆட்சியை கைப்பற்றி நம்மளை அடிமைப்படுத்துறதுல பிளான் பண்றாங்கன்னு நினைச்சான்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வர்றவனு வரமாட்டான். அப்ப நாங்க இந்த நாட்டுல உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத உரிமையை இந்தியாவில் நாம் பெற்றுதான் இருக்கிறோம். இந்தியாவில் முஸ்லிம் சிறுபான்மையா இருக்கிறோம், பெரும்பான்மை தான் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் இங்க உள்ள உரிமை சவுதி அரேபியாவோட கிடையாது. மன்மோகன் சிங் மேல போட்டு இந்த நாட்டில் பேச முடியும், அத்வானியை பேசி திட்ட முடியும். அந்த மாதிரி எல்லாம் சவுதியில வந்து மன்னர்கள் செய்யற மார்க்க தப்ப கூட உங்களுக்கு சுட்டி காட்ட இயலாது. முஸ்லீம்கள் ஆள்ற நாட்டில் கூட இஸ்லாத்தை முழுசா உங்களால் கடைபிடிக்க முடியல. ஆனால் முஸ்லீம்கள் வாழாத ஒரு நாட்டில் இஸ்லாத்தை முழுசா நம்ம கடைபிடிக்க முடியுது. எந்த ஒரு தடையும் இந்த நாட்டில் கிடையாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இது நம்ம முஸ்லீமா வாழ்றது கரெக்டா இருக்கணும், போயிட்டே இருக்கணும். இதை விட்டு பாலஸ்தீன்ல உள்ளவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்து ஒரு நிலத்துக்கு போராடுறோங்கிற ஒரு பேர்ல தான் அங்க பஞ்சாயத்து நடக்குதே தவிர அவங்க இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது பஞ்சாயத்து கிடையாது. பஞ்சாயத்து என்னது, இப்ப அவங்க ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை ஒரு பெரிய சக்தியை கொண்டு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். அது ஒரு அநியாயம். அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் என்ன, அவங்க மண் அது. அவங்க மண்ணுல ஒரு நாட்டை சட்டவிரோதமா குடியேற்றி அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நிலப்பரப்புகளை வந்து அபகரித்துக்கிட்டு அவங்க இடத்துல வந்து இஸ்ரேலியர்களை கொண்டாந்து குடியமர்த்திக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அதாவது இடத்தையும் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு விஷயத்துலதான் சண்டை நடக்குதே தவிர அவர்கள் கூட இஸ்லாம் பேர்லயா சண்டை நடத்துறாங்க. பிலாதி பிலாதின்னு தான் சண்டை போடுறான். அவனுடைய கோரிக்கை என்ன, என் தேசம் என் தேசம்ங்கிறான். பிலாதின்னா அவன் அல் இஸ்லாம் இஸ்லாம் அவனு சொல்ல காணாம். பாலஸ்தீன்ல போராடுறவங்க கூட இஸ்லாத்தை காப்பாத்துறதுக்கு போராடுறன்னு சொல்லவே இல்லை. அவனே என்ன சொல்றான், எங்க மண்ணை விட்டு நீ போடா அப்படிங்கிறான். மேற்று என்னன்னா, நிலம் விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆளுகை விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிற சண்டையே தவிர இஸ்லாம் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று எவனும் இந்த காலத்தில் சொல்ல அமெரிக்காவில சொல்ல முடியாது. உங்க யூகேல சொல்ல முடியுதா, உங்களுடைய யூரோப்பாவில் சொல்ல முடியுதா? எல்லா மக்களுக்கு உள்ள உரிமை உங்களுக்கு தரத்தானே செய்யறான். இந்த இஸ்லாமிய கோலத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா நீங்களே எப்படி நினைச்சீங்கன்னா நம்ம ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ஒழிக்க போறோம், ஆட்சியை கொண்டு வர வந்தா நீங்கள் ஏதாவது துப்பாக்கி ஆயுதத்தை எடுத்தீங்கன்னா இது ஒரு பலஸ்தீனாகி போயிடும். அப்ப நம்ம எதை விளங்கணும், நமக்கு வந்து இது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் அடிப்படை விஷயம். அதே நேரத்தில் இந்த பாலஸ்தீனுக்கு செய்யறது ஒரு அநியாயம் தான், மார்க்க அடிப்படை கிடையாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு ஊர்ல தான் அடுத்தவன் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அடக்குமுறை செய்யறான் என்பது உண்மை. இந்த மாதிரி அடக்குமுறைக்கு உள்ளானால் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மார்க்கம் நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லுது. என்ன வழிமுறை சொல்லுது, ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி ரசூலுல்லா காலத்தில் நடந்த சண்டையும் கூட அதுக்குதான் நடந்தது. ஊரை விட்டு விரட்டினாங்க, சொத்துக்களை பறிச்சுக்கிட்டாங்க, ஊருக்கு சொந்தக்காரங்களையே ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னாங்க, அதுதான் சண்டை போட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த யுத்தம் செய்வதற்கு சில ஷரத்துகளை அல்லாஹ் போடுறான். என்ன ஷரத்து போடுறான், நீங்க எதிர்த்து நின்று சண்டை போடுறதா இருந்தா உங்களை அழிச்சுக்கிற அளவுக்கு முடிவெடுத்துடக்கூடாது. சண்டைங்கிற பேர்ல போய் 1000 பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சண்டை போடுற பேர்ல 500 ஆகிக்கிற கூடாது. நீங்க உங்களை வந்து மொத்தமா டோட்டலா அழிக்கிற மாதிரி முடிவெடுக்க கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஆரம்ப காலத்துல ஒரு லிமிட் வச்சிருந்தான். என்ன லிமிட், உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது, அதை எதிர்த்து நீங்க சண்டை போட நினைக்கிறீங்க, நல்லா போடுங்க. போடுறதா இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, உங்கள வந்து 1 இருந்தால் அவங்கள 10 இருக்கணும். உதாரணமா நம்ம ஒரு 1000 பேர் இருந்தா அவன் 10,000 பேர் இருந்தான்னு சொன்னா 10,000 பேர் 1000 பேர் நசுக்குனா எதிர்த்து நில்லு அப்படின்னு துவக்க காலத்துல சட்டம் இருந்தது. பிறகு எல்லாம் என்ன பண்ணா, இது வந்து அந்த காலத்துல உள்ள சகாபாக்கள், ஆரம்ப கால சகாபாக்களுக்கு இது முடியும், பின்னாடி வந்தவங்களுக்கு அந்த மாதிரியான வீரியம் இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதை குறைக்கிறான். எப்படி குறைக்கிறான், அல் ஆன ஹஃபஃப் அல்லாஹு அன்கும், அல்லாஹ் இப்போது உங்களுக்கு லேசாக்கி விட்டான். அலிம அன்ன ஃபீக்கும் லோஃபன், உங்களிடத்துல பலவீனம் இருப்பதை அல்லாஹ் வந்து விளங்கி விட்டான். அதனால ஈயக்கும் மின்கும் மிஅத்துன் சாபிரத்துன் யக்லிபு மிஅத்தைனி, உங்கள சகிப்புத்தன்மை உடைய 100 பேர் இருந்தால் 200 பேரை வெல்லலாம். இந்த கணக்குல தான் சண்டை செய்யணும், நல்லா விளக்கணும். யுத்தம் எப்ப செய்யணும், பாலஸ்தீன் 1000 இஸ்ரேல் 2000 இருந்தா தான் சண்டை செய்யணும். பாலஸ்தீன் 1000 இஸ்ரேல் 3000 இருந்தா சண்டை செய்யக்கூடாது, சபர் தான் செய்யணும், அறிவை தான் பயன்படுத்தணும். ஏன்னா அவ்வளவுதான் முடியும் மனுஷனுக்கு ஈமான் ஒரு பலத்தினால. அதனால நமக்கு வந்து ஒரு டபுள் மடங்கு ஆயிரும்.
அவன் 2000 நம்ம 1000 இருந்து நம்ம 1000 கரெக்டான ஆட்களா இருந்தோம்னு சொன்னா நம்ம 2000 பேரை தான் ஜெயிக்க முடியுங்க. அதுக்கு மேல நான் சொல்ல அல்லாஹ் சொல்றாங்க அல்-ஆன இப்போது முதல் ஹஃபஃப் அல்லாஹு அன்கும் அல்லாஹ் வந்து எவ்வளவு கம்மியா இருந்தாலும் கூடவா இருந்தாலும் சண்டை செய்யுங்க முதல்ல சொல்லி இருந்தான். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ சிகாலன் உங்கள்ட்ட படை பலம் கம்மியா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் சரி போய் சண்டைக்கு போ அப்படின்னு சொன்னா அல்லாஹ். பிறகு என்ன பண்ணிட்டான், அது அன்னைக்கு சரியா வரும் காலாகாலத்துக்கு இது சரியா வராது என்று சொல்லி விளங்கி அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சட்டத்தை நமக்கு தர்றான். எப்படி சொல்றான், உங்கள வந்து இயக்கும் என்கும் மேத்தும் உங்கள 100 பேர் இருந்தால் 100 சும்மா நம்பர்ல 100 இருக்க கூடாது, சாபிரத்தும் என்ன வந்தாலும் சரி என்று சகித்துக் கொள்ளக்கூடிய, செத்தாலும் சரி என்று சகித்துக் கொள்ளக்கூடிய 100 இருந்தால் 200 நீங்கள் வெல்லலாம். இந்த கணக்கு இல்லாம ஜிஹாத் கிடையாது. நாட்டை மீட்கிறதுக்காக இருந்தாலும் சரி இந்த கணக்கில் நீங்கள் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பாலஸ்தீன் வந்து இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்போது இந்த கணக்குல இருக்கிறீங்க, அவனை விட நீங்க பல மடங்கு நம்பர்ல என்ன இருக்கிறீங்க, கம்மியா இருக்கிறீங்க. அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நானும் சண்டைக்கு வர்றேன்னு என்ன பண்றீங்க, பாலஸ்தீன்ல உள்ளவன் அவன் வந்து பீரங்கி எடுத்துட்டு வர்றான், அவன் டேங்கர்ல வச்சுக்கிட்டு பீரங்கில சுடுறான், இவன் ரோடு போடுற ஜல்லி எடுத்துட்டு எறியறான். இதான் சண்டை. இது என்னங்கிற நீ ஜல்லியை விட்டு எரிஞ்சு அவன் என்ன செய்யலாம், மனப்படன்னு கூட 50 பேர் காலி பண்ணிட்டு போயிடறான். நீ ஒரு ஆளுக்கு மண்டையை தான் உனக்கு உடைக்க முடியுது, அவன் 50 பேர் உயிருக்கு உழ வைக்க முடியுது. அதுதான் அல்லாஹ் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய அறிவற்ற ஒரு தன்மையின் காரணமாக. ஏன் நான் கேட்கிறேன், இன்றைக்கு உள்ள காலத்தில் ஒரு இஸ்ரேலியனால் முஸ்லீமா இருக்கானா? நான் கேட்கிறேன், ஒரு இஸ்ரேலியன் முஸ்லீமானா? ரசூலுல்லாஹ் காலத்தில் முஸ்லீமானாலாம் யாரு? மதீனாவுல அவ்வளவு இஸ்ரேலியல் தான், அவ்வளவு யூதன் தான். யூதராய் இருந்தவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அப்ப தாவா என்பதுதான் அங்க வந்து முக்கியமா மைனாரிட்டியா ரொம்ப இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சிங்கிள் அஜெண்டா அந்த பலஸ்தீன் மக்கள் வந்து அந்த இஸ்ரேல் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்து ஏன்பா இப்படி இருக்கிறீங்களப்பா, இதான் கடவுள் அடிப்படையான விஷயம். சொர்க்கத்தில் கொண்டு போற மேட்டர்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த மேட்டரை விட்டுவிட்டு ஏன் இடமா உன் இடமான்னு சண்டை போட்டா போடுங்க. அது எப்ப போடணும், இந்த ஆயுதம் தாங்கி போராடுறா இருந்தா அதுக்குரிய பலத்தை திரட்டிட்டு பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும், ஐநாவை கொண்டு போங்க, உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தை உண்டாக்குங்க, அது செய்யணும். அதான் இப்போதைக்கு அறிவை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்துதான் பாலஸ்தீன்ல செய்யணுமே தவிர இவங்க யாருமே அந்த எப்ப இன்னைக்கு ஆயுதத்தை தூக்குனாங்களோ தூக்கலாம், அதுக்குரிய சக்தி இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னொன்னு அல்லாஹ் சொல்றான், இது வந்து நம்பர். ரெண்டாவது நம்பர்னா ஆள்ல மட்டுமா தலையில மட்டுமா நம்பரை பார்க்கணும், துப்பாக்கிலையும் பார்க்கணுமா இல்லையா? நீ வந்து 2 துப்பாக்கி வச்சிருந்தா அவன் 4 வச்சிருந்தா நீ சண்டைக்கு போகணும். அவன் 1000 துப்பாக்கி வச்சு ஒரே ஒரு ஓட்ட துப்பாக்கி வச்சிருந்தா சண்டைக்கு போலாமா? அவன் 1000 துப்பாக்கி வச்சிருக்கான், இவன் ஒரு துப்பாக்கி கூட இல்ல. அவன் பீரங்கி வச்சிருக்கான், இவன் பீரங்கியே இல்ல. அவன் விமானம் வச்சிருக்கான், இவன் விமானமே இல்ல. அவன் ஏவுகணை வச்சிருக்கான், இவன் ஏவுகணையே இல்ல. இது என்ன சண்டை? இதான் சண்டை செய்யற முறை. அல்லாஹ் என்ன செய்யறான், ஐதூலகும் அவர்களுக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், மஸ்ததாத்தும் மின் குவா இயன்ற அளவுக்கு பலத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்புறம் தான் சண்டை. என்ன பலத்தை நீங்க பெருக்கிட்டீங்க? பாலஸ்தீன்ல மொத்த ஆயுதம் என்ன, அவன் இஸ்ரேலுடைய மொத்த ஆயுதம் என்ன ஒப்பிட்டு பார்க்க இயலுமா? அவன் இந்தியா மாதிரி வல்லரசுக்கு ஆயுதம் வித்துக்கிட்டு இருக்கிறான். அவன் இவ்வளவு பெரிய 100 கோடி மக்களை தாண்டின இந்தியாவுக்கு வல்லரசுக்கு அவன் என்ன செய்யறான், ஆயுதத்தை விற்பனை செய்யற அளவுக்கு குவிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க போது அவன்கிட்ட போய் சண்டை போடுறோன்றது வந்து மார்க்கத்தில் உள்ளதா? அல்லாஹ் கேட்பானா, நீ ஏன்டா போடலன்னு கேட்பான், ஏன் போட்டேன்னு கேட்பான். உனக்கு தான் நான் சலுகை கொடுத்திருக்கேன்ல, உன் நாடுதான்ப்பா, அது வேற வகையில நீ தொழுகிட்டு ஆட்சி தானே உங்ககிட்ட, ஒரு நாட்டை விட்ட விரட்டி விட்டான், ஆட்சி தானே உங்ககிட்ட இருக்கட்டுமே, அதுக்கு போராடிப்பாரு, தாவா பண்ணு, பிரச்சாரம் பண்ணு, உலக நாடுகளுடைய நிர்பந்தத்தை உண்டாக்கு. இப்படி நடந்திருப்பார்களே ஆனால், ஒரு ஜனநாயக வழியிலான ஒரு போராட்டங்கள் மாதிரியா கொண்டு போயிருப்பார்களே ஆனால் உயிர் சேதம் இல்லாத அளவுக்கு ஒரு அளவுக்கு மக்களுடைய கருத்தை உருவாக்கி இருக்க இயலும். அவன் என்ன பண்றான், இவன் ஒரு ஆளை போய் பிடிச்சு கொண்டுட்டு வந்துடுறான், ஒரு இஸ்ரேலியனை. அவன் என்ன பண்றான், 1000 முஸ்லீம் கொண்டு போடுறான். உலகம் வந்து நீ தானே ஆரம்பிச்சேன்னு கேட்கறான், அதை நம்ம ஆன்சர் இல்லாம ஆக்கி விடுறாங்க. இதுதான் இங்க ஈராக் எல்லா பக்கமும் நடந்தது. என்ன இதுதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம அடிப்படையான விஷயத்தை வரைக்கும் இந்த ஆட்சி நான் கேட்கிற முஸ்லீம் ஆட்சியில இருந்தானே, முஸ்லீம் ஆட்சியா இருந்த நாட்டில எல்லாம் இஸ்லாம் ஒழுங்கா கடைபிடிக்கப்பட்டுச்சா? எவன் ஆட்சியில இருந்தாலும் இப்படித்தாங்க இருக்குது. இன்னைக்கு சவுதி அரேபியால முஸ்லீம் ஆட்சி தானே இருக்குது, ஒழுங்கா இஸ்லாம் கடைபிடிக்கப்படுதா? யுஏஇ போனா வந்து இஸ்லாமிய ஆட்சி முஸ்லீம் ஆட்சி தானே இருக்குது. அதனால ஆட்சியை போய் இவர்களை பத்தின அவர்களை பத்தின என்ன, அவன் குர்ஆன் இருக்கிறான முக்கியமான ஒரு விஷயம். அதனால இவங்க தேவையில்லாம இந்த மாதிரி ஆட்சி தான் முக்கியம்னு சொல்லி இஹ்வான்ங்கிற பேர்ல எகிப்தில் உள்ள ஆட்கள்லாம் கொள்றது, முஸ்லீம் ஆட்சியர்கள்லாம் கொள்றது, அமெரிக்காக்காரன் கொன்றதை விட யார் அதிகமா கொண்டிருக்கிறாங்க? இந்த இஹ்வான்ங்கிற பேர்ல, ஜிஹாதுங்கிற பேர்ல உள்நாட்டில் உள்ள முஸ்லீம்களை கொன்று வச்சாங்களே, இது அமெரிக்காக்காரன் கொன்றதை விட அதிகமா இருக்கு. லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 50 வருஷமா இதான் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. இது வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல 1000 வருஷமா இல்லாத ஒரு விஷயம். அதனால
பாலஸ்தீன் மக்களா இருக்கட்டும், இந்தியாவில் இலங்கை மக்களாவே இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு அந்த நாட்டில் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடைப்பிடிங்க. இல்லடா ஹிஜ்ரத் பண்ணி போங்க. ஹிஜ்ரத் பண்ணி எந்த நாட்டுக்கு போனாங்க? அபிசினியாவுக்கு தானே போனாங்க, இஸ்லாமிய ஆட்சிக்கா போனாங்க. மக்காவுல வாழ முடியல, என்ன வாழ முடியல, தொழ முடியல, நோன்பு வைக்க இஸ்லாம்னு சொல்ல முடியலங்கும் போது ரசூலுல்லாஹ் எங்க அனுப்பி வைக்கிறாங்க? அபிசினியாவுக்கு அனுப்புறாங்க. அபிசினியா முஸ்லீம் நாடா? அது ஒரு கிறிஸ்துவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் போய் இருந்துக்கிறங்க பாண்டா என்ன அர்த்தம்? அவங்க ஆளுகைகளை இருக்கலாம் தானே அர்த்தம். நமக்கு தொழுக முடியும்டா, நமக்கு நீங்க இப்ப உங்க நாட்டில் இப்ப இருக்கிறீங்கல்ல யூகேல, அது மாதிரி தான் அது உங்க நாடு கிடையாது. ஆனா உங்களுக்கு இஸ்லாமியர்கள் வாழ முடியுது, போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காத. நாளைக்கு அல்லாஹ் உங்களை பெரிய மஜாத்தி ஆக்கணும்னா இஸ்லாமிய ஆட்சி வந்துட்டு போகுது, வரலன்னா உங்களை எல்லாம் கேட்க போறது இல்ல. ஏன்டா இஸ்லாமிய ஆட்சி உண்டாங்க கேட்பானல்ல, நம்மள்ட்ட தந்து அந்த வாய்ப்பை தவற விட்டதானே கேட்பான். இன்னைக்கு உள்ள நம்பரை வச்சுட்டு நீங்க ஆட்சியெல்லாம் கைப்பற்ற இயலுமா? நடக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் தாவா பண்ணி நம்பர்களை அதிகப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் அதிகமானுச்சுன்னு சொன்னா எல்லாரும் குரான் வந்துட்டாங்கன்னு சொன்னா ஆட்சி வந்துடும். எவ்வளவு உலகத்துல இன்னைக்கு கெட்ட பேர் நமக்கு, தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்றாங்க. காரணம் என்ன? ஒரு நாடுங்கிற பேர்ல எவ்வளவு அழிச்சாலும் தீவிரவாதின்னு பேர் வராது. ஒரு குழுங்கிற பேர்ல எந்த பண்ணா தீவிரவாதின்னு பேர் வருது. இதை விட கோடிக்கணக்கா அமெரிக்காக்காரன் அடிக்கிறான். இந்த இலங்கையில இருந்து போய் உங்க நாட்டில் போய் புலிகளை கம்ப்ளீட்டா காலி பண்ணி விட்டான். ஆனா அது அவனுக்கு பேர் தீவிரவாதி வருமா? வராது. யாருக்கு வரும்? யாரு கவர்மெண்ட் இல்லாம அரசாங்கம் இல்லாம இந்த மாதிரி பண்றானோ அவனுக்கு தான் வரும். அப்ப ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும், ஆயுதங்களை பெருக்கணும். ஒரு ஆயுதம் இல்லாம நிராயுத பாணியா இருந்துகிட்டு நாங்களும் ஜிகாது பண்றோம்னு போனாங்கன்னா இது எப்படி சரியா வரும்? அதனால அந்த மக்கள், பாலஸ்தீன் மக்களுக்கு சரியான தலைவர்கள் இல்ல. அவங்களை விவேகத்தோட அறிவை பயன்படுத்தி இந்த மக்களை வென்றெடுக்க என்னவெல்லாம் செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய சரியான ஆட்கள் கிடையாது. தப்பு தவறமா வழிகாட்டுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி உலக முஸ்லிம்களை எல்லாம் ஒன்னாக்குறது ஒரு கருத்தை நீங்க கேட்கறீங்க. அப்படி ஒரு குரான்ல ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் குரான்ல எந்த ஒரு வசனமும் கிடையாது. குரான்ல என்ன இருக்குது? வாத்தசிமு, நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லா, அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமியன், எல்லாருமா சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடிங்க. அல்லாஹ்வுடைய கயிறுடைய அர்த்தம் குரான். நீங்க எல்லாரும் சேர்ந்து குரானை பிடிங்கள் என்றுதான் குரான் கட்டளை இருக்கிறது. அப்ப உலகத்துல நீங்க இலங்கையில இருந்து கொண்டு, இப்ப ஜெர்மனில இருந்துகிட்டு, லண்டன்ல இருந்து கொண்டு நீங்க குரானை பிடிச்சீங்க என்று சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டீங்க. நாங்க இங்க உட்கார்ந்து குரான் படிதான் நடப்போம் அப்படின்னு வந்தா நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிட்டோம். உலகத்துல எந்த மூலையில இருந்து கொண்டாலும் எங்க அப்பா மாட்டுக்கணும் நாங்க விட்டுருவோம், குரான் ஹதீஸ்ல உள்ள நடப்போம்னு வந்துட்டோம்னு சொன்னா நம்ம அந்த ஆயத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துட்டோம். அதுதான் வணக்க வழிபாடு கொள்கை அடிப்படையில நம்ம ஒன்றுபட முடியுமே. நான் கேட்கிற நாடுன்னு ஒன்றுபட இயலுமா? எப்படி ஏழை இந்தியாவில் உள்ள முஸ்லீமையும் இலங்கை முஸ்லீமையும் ஒரு தலைமை எப்படி கட்டுப்படுத்தும்? எப்படி ஒரு சாத்தியப்படுமா? உலகத்துல நடக்குமா? நடக்காது. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே மதீனாவுல உள்ள ஒரு முஸ்லீம்களையும் அபிசினியா முஸ்லீம்களையும் ரசூலுல்லாஹ் கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. மார்க்க விஷயத்துல அவங்க அறிவுரை சொல்ல முடியுமே தவிர அவனுக்கு ஜக்காத்தை கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண வாங்க முடியுமா? அபிசினியாவில் போய் முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல 2 ஆட்சி இருக்கத்தானே செஞ்சு அதை நம்ம தெளிவா புரிந்து கொண்டோமே ஆனால் இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்துரும். எல்லா மக்களும் ஒரு ஆட்சியின் கீழே வரணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. வருவார்கள் என்றெல்லாம் எந்த ஒரு முன்னெடுப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சஹாபாக்களை ஆட்சி 2 பிரிச்சுக்கிட்டாங்க. அலி தலைமையில ஒரு ஆட்சி, முஆவியா தலைமையில ஒரு ஆட்சின்னு என்ன செஞ்சு 2 ஆட்சியா பிரியத்தான் செஞ்சுச்சு. அதனால நமக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. கொள்கைகள் எல்லாம் ஒண்ணுபடணும். நீ இந்தியாவில் இருந்துட்டு போ, நீ இலங்கையில் இருந்துட்டு போ, நீ மன்மோகன் சிங்குக்கு பின்னாடி இரு, நீ ராஜபக்சேக்கு பின்னாடி இரு, குர்ஆன் படி இரு. இதுல ஒன்றுபட இயலுமா இல்லையா? அவன் அங்க இருக்கட்டும் இங்க இருக்கட்டும், நான் தொழுகிற மாதிரி நீங்களும் தொழுது, நீங்க தொழுகிற நானும் தொழுதா ஒன்னாயிட்டமா இல்லையா? அந்த ஒற்றுமை தான் உண்டாக்க இயலுமா? அதான் நடைமுறைக்கு சாத்தியமே தவிர நாட்டில் எல்லாரும் இலங்கை இந்தியா ஒன்னா இணைச்சா தான் நீங்க சொல்ற சாத்தியமாகும். நம்ம 2 பேரும் ஒரு தலைமையில வர்றா இருந்தா இந்தியாவும் இலங்கை சண்டை போட்டு ஒரு நாடு ஆகி போடணும். அப்ப அந்த நாடு பாகிஸ்தான் ஒரு நாடு, அப்பதான் சாத்தியப்படும். அது நடக்கிற காரியம் இல்லை. அது இன்றைய நவீன உலகத்தில் சாத்தியப்படாது.